யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். இயேசு அவளை நோக்கி, நானே, எல்லாரும் வாசிங்க. இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுவதற்கு முந்தியே அவர் அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை அவருக்குள் இருந்தது. எல்லாரும் கவனிக்கணும். வசனத்தை கவனிக்கிறது ரொம்ப முக்கியமானது. நான் எப்போதும் சொல்கிறது போல், எப்படி அந்த போதனை உங்களுக்கு நேராய் வருகிறது என்கிற அந்த போதனை வருகிற விதத்தை நீங்கள் கவனித்தால் அது விளங்கும். அதை சில பேர் கிறிஸ்தவ சபைகளில் உட்கார்ந்துருக்கிற மாதிரி ஒரு மாதிரி இருக்கக்கூடாது. ஆமென். எல்லாரும் அந்த வசனத்தை எடுத்து திரும்ப ஒரு முறை வாசிங்க. யோவான் 11:25. இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அது என்ன அர்த்தம்னா, என்னோடு தொடர்பில் என்னை விசுவாசித்து என்னை வாழ்க்கையில் கொண்டவர்களுக்கு மரித்தாலும் பிழைப்பான். அப்படின்னா மரித்து கீழ்ப்பாகம் கல்றல் தோட்டத்துக்குள்ளே வச்சிட்ட பிற்பாடும் திரும்ப உயிரோடு வருவான் என்ற அர்த்தம் அல்ல. அப்படி அர்த்தம் இல்லை. நிறைய மரணங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு நாளும் உயிர்த்தெழுதல் என்கிற அந்த 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 பவர் ஆஃப் ரெசரக்ஷன், அதை நம்ம என்ஜாய் பண்ணுறவங்களாக இருக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு 33.5 ஆண்டுகள் மாம்சத்தில் வாழ்ந்தார். அந்த நாட்களிலெல்லாம் அவருக்கு போராட்டம், அவருக்கு ஜனங்கள் யூதர்கள் எதிராக இருந்தார்கள். நிறைய அவரை பழித்து பேசினாங்க. இயேசுவை பிடித்து சிலுவையில் அறைய கொண்டு போகும்போது கூட ஒரு டீசெண்டாக அவரை நடத்தலை. எல்லாரும் உங்களுடைய வேத புத்தகத்தில் மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 55ஆம் வசனத்திலிருந்து என்ன 66ஆம் வசனம் வரைக்கும் அதை நான் வாசிப்போம். Glory to Jesus. நானே வாசிக்கிறேன், நீங்கள் கூட வாசிக்கிறதா இருந்தால் வாசிங்க. மேலும் இயேசுவுக்கு ஊழியம் செய்யும்படி கலிலேயாவில் இருந்து அவரோடு வந்திருந்த அநேக ஸ்திரீகள் அங்கே தூரத்திலே நின்று பார்த்து கொண்டிருந்தார். அவர்களுக்குள்ளே மகதலேனா மரியாளும், யாக்கோபுக்கும் யோசேக்கும் தாயாகிய மரியாளும், செபதேயுவின் குமாரருடைய தாயும் இருந்தார்கள். சாயங்காலமான போது இயேசுவுக்கு சீசனும் ஐஸ்வர்யவனுமாக இருந்த யோசேப்பு என்னும் பேர் கொண்ட அரிமத்தியா ஊரானாகிய ஒரு மனுஷன் வந்து பிலாத்துவினிடத்தில் போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டான். அப்பொழுது சரீரத்தை கொடுக்கும்படி பிலாத்து கட்டளையிட்டான். யோசேப்பு அந்த சரீரத்தை எடுத்து துய்யதான மெல்லிய துப்பட்டியிலே சுற்றி தான் கண்மலையில் வெட்டியிருந்த தன்னுடைய புதிய கல்லறையிலே அதை வைத்து கல்லறையின் வாசலை ஒரு பெரிய கல்லை புரட்டி வைத்து போனான். அங்கே மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையின் எதிரே உட்கார்ந்திருந்தார்கள். ஆயத்த நாளுக்கு பின்னான ஆசாரியரும் பரிசேயரும் பிலாத்துவினிடத்தில் வந்து, ஆண்டவனே, அந்த எத்தன் உயிரோடு இருக்கும்போது 3 நாளைக்கு பின் எழுந்திருப்பேன் என்று சொன்னது எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது. ஆகையால் அவனுடைய சீஷர்கள் ராத்திரியில் வந்து அவனை களவாய் கொண்டு போய் மரித்தோர்ந்து எழுந்தார் என்று ஜனங்களுக்கு சொல்லாத படிக்கும்
முந்தினத்தை பார்க்கிலும் பிந்தினத்து கொடிதாயிராதபடிக்கும் நீர் 3 நாள் வரைக்கும் கல்லறையை பத்திரப்படுத்தும்படி கட்டளையிட வேண்டும் என்றார்கள். அதற்கு பிலாத்து, உங்களுக்கு காவல் செய்வருண்டே, போய் உங்களால் கூடும் மட்டும் பத்திரப்படுத்தி கொள்ளுங்கள் என்றான். அவர்கள் போய் கல்லுக்கு முத்திரை போட்டு காவல் வைத்து கல்லறையை பத்திரப்படுத்தினார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு உயிர்த்தெழுந்தார் என்ற செய்தியை பொய்யாக்க முயற்சித்தவர்கள், இயேசுவின் உயிர்த்தெழுதல் நடக்காதபடி தடை செய்ய நினைத்தவர்கள், அவர்களில் சிலர் சீடர்கள் வந்து களவாய் இயேசுவின் சரீரத்தை எடுத்துக்கொண்டு போய் அப்புறம் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்வார்கள் என்று எண்ணம் ஒன்று. ரெண்டாவது, அவர் சொன்ன மாதிரியே உயிரோடு எழுந்தார்னா அந்த கல்லை விட்டு வெளியே வராதபடி அந்த கல்லை இறுக்கி பிடிச்சி அவரை உள்ளேயே வச்சு 3 நாள் தான். 3ஆவது நாள் முக்கியம், வாரத்தில் முதல் நாள் முக்கியம். அதனால் பாராவுசார் எல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கா பாருங்கள். முத்திரையெல்லாம் எல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்குது, வரவே முடியாது, வெளியே வரவே முடியாது. ஒரு மனுஷன் என்னையா செய்ய முடியும்? உள்ளே இருந்து அப்படியே எழுந்து வந்துட்டாலும் என்ன செய்ய முடியும்? நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு அமைக்கிடுவோம். இயேசு உயிர்த்தெழவில்லை என்ற செய்தி உலகத்தில் பரவ வேண்டும் என்பது அவர்களுடைய திட்டம், சாத்தானின் திட்டம். ஏனென்றால் இயேசு மரித்த போது அவன் இவ்வளவு மகிமையாய் அவர் மரணம் இருக்கும் என்று நினைத்திருந்தால் இயேசுவை சிலுவையில் அறையும்படி ஜனங்களை நான் ஏவி விட்டு இருக்க மாட்டேன். ஒரு தப்பு பண்ணிவிட்டேன். அவர் மரித்தால் இதெல்லாம் நடக்கும். மரித்த உடனே நேராக எங்கே போனாராம்? பாதாளத்துக்கு போனாராம். பாதாளத்துக்கு போய் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய அந்த திறவுகோல், அந்த திறவுகோல்னால் அந்த பவர், அந்த அதிகாரம் அவன் கையில் இருந்துச்சான். அதை முதல்ல பிடுங்கினாராம். அவன் கையிலிருந்து பிடுங்கி அதிலே அவனுக்கு ஆட்டம் கண்டுருச்சு. சொல்லுவாங்க வேடிக்கையாக ஊழியக்காரவங்க, ஒரே பாதாளத்தில் கொண்டாட்டமா. தலைமை லூசிஃபரும் பிசாசும் மற்றவங்களாம் சேர்ந்து, அவனுடைய சகாக்கள்லாம் சேர்ந்து ஒரே கொண்டாட்டம். இயேசுவை கொன்னுட்டோம், அவ்வளோதான், முடிஞ்சுது, சரித்திரம் முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிற நேரம் போய் அங்கே போய் பேரொழியா இயேசு பாதாளத்தில் காட்சியளித்ததும் ஒழுங்கி போனான். அப்போது சாத்தான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க சொல்லியிருந்தான்னு சொல்லியிருப்பான், இப்படின்னு எனக்கு தெரியாமல் போச்சே. சில வேளை சாத்தான் வந்து ஞானின்னு பைபிளில் சொல்லியிருக்கு, ஆனால் அவனை மாதிரி முட்டாப்பையே வேற ஒருத்தனும் கிடையாது. ஏன்னா இயேசுவின் மரணத்தின் மகிமையை அறியாதவன் அவன். இயேசுவின் மரணத்தின் மகிமையை அறிந்திருந்தால் இயேசுவை சிலுவையில் அறைய வேண்டாம் என்று அவன் என்னெல்லாம் செய்யணுமோ செய்திருப்பான். அந்த நேரத்தில் அவன் மதியை மழுங்க வைத்தவர் நம்முடைய தேவன். தேவ சித்தம் நிறைவேறினது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து பயந்து நடுங்கி இந்த சிலுவைக்குள் போகவில்லை. அவருக்கு தெரியும் உயிர்த்தெழுதலின் வல்லமை தனக்குள் இருக்கிறது. அதைத்தான் இயேசுநாதர் சிலுவைக்கு போகிறதுக்கு முந்தி, மரணத்தை சந்திக்கிறதுக்கு முந்தியே தம்முடைய பிள்ளைகளிடத்தில், மரியாடத்திலும் மார்த்தாளத்திலும், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாக இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன மாதிரி செத்து கல்லறைக்குள்ளே போய் அப்புறம் பிழைப்பான்னு சொல்லலை. ஏன்னா உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவனுக்கும் ஆண்டவர் ஒரு உயிர்த்தெழுதலை சொல்லியிருக்கிறார். இதை நாம் விசுவாசிக்க வேண்டும். உயிர்த்தெழுதல் என்பது இயேசு மரித்த பிற்பாடு உண்டான ஒன்றல்ல, அதற்கு முன்னவே அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை இருக்கிறது. அதை ஜனங்களுக்கு இயேசு சொல்லியிருக்கிறார். சகலரும் கேட்க அதை அவர் சொல்லியிருக்கிறார். மார்த்தாள் இவங்க என்னன்னா, கடைசி நாளில் லாசரு எழும்புவான் என்று அவர்கள் ஞான அர்த்தம் உள்ள போதனைகளை கேட்டதினாலே அதை மனதில் வைத்து இயேசுவுக்கு பதில் சொன்னார்கள். ஆமாம்மா, உயிரோடு எழும்புவான், கடைசி நாளில் எழும்புவான் என்று. எல்லாரும் உயிரோடு எழும்போது அவன் எழும்புவான் என்று எங்களுக்கு தெரியும். அது இல்லைம்மா, இப்போ ஒரு அந்த உயிர்த்தெழுதல் அவன் எழும்புவான்.
ஆனால் இப்போ ஒரு உயிர்த்தெழுதல் இருக்கிறது என்று அவன் மாம்சத்திலேயே. அதுக்கு பிற்பாடு இயேசுநாதர் கலந்து கொண்ட பந்தியில் அவன் கலந்து கொண்டதை ஜனங்கள் எல்லாரும் அது முதல் லாசருவை ரொம்ப பெரிய விஐபி ஆகிட்டாங்க, மரித்து உயிர்த்தெழுந்தவன் அப்படின்னு சொல்லி. நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 33 ஆண்டுகள் முந்தின வாழ்க்கை, மாம்சத்தில் வந்த இயேசு, இப்போ உயிர்த்தெழுந்த இயேசு. இந்த ரெண்டு இயேசு கிறிஸ்துவினுடைய 2 காலங்கள், உயிர்த்தெழுதலுக்கு முந்தி மாம்சத்தில் வாழ்ந்த கல்லறைக்குள் போகிற வரைக்கும் உள்ள அவருடைய வாழ்வு, அதற்கு பிற்பாடு உள்ளது உயிர்த்தெழுதல். இதுதான் மிக முக்கியமானது. முந்தின காரியம் தேவ சித்தம் நிறைவேற்றுவதற்கு இயேசு மாம்சத்தில் வந்தது. இப்பொழுது அப்படி அல்ல. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு தேவ தூதன் மின்னலை போல வந்தான். இவங்க முத்திரை எங்கே போச்சு? இவங்களுடைய பராக்கிரமசாலிகளான காவற்காரர்கள் என்னானார்கள்? செத்தவர்களைப் போல விழுந்தார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு மகிமையாய் உயிர்த்தெழுந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த உயிர்த்தெழுந்த பிற்பாடு உள்ள இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு பிறகுதான் சபை தோன்றிட்டு. சபை தோன்றினது இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு பிறகுதான். உயிர்த்தெழுதலுக்கு முந்தி சுவிசேஷங்கள், அற்புதங்கள், அடையாளங்கள் இவைகளெல்லாம் நடந்தன. சபை உயிர்த்தெழுதலுக்கு பிறகுதான் தோன்றினது. ஆகவே சபை மகிமையானது. அதைத்தான் இயேசு சொன்னார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாது அப்படி என்று. ஆகவே பெந்தெகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாய் இறங்கின போது சபை தோன்றினது. அன்றிலிருந்து தேவன் இயேசு கிறிஸ்து சபையை கட்டுகிறவர். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து சபையை கட்டுகிறார். சபை என்றாலே உயிர்த்தெழுந்த இயேசுவை தொழுது கொள்ளுகிற சபை. பிரைஸ் தி லார்ட். மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் அதிசயங்களையும் போதனைகளையும் பேசுவது அவசியமானதே. அதைவிட மகிமையானது இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல். இந்த உயிர்த்தெழுதலோடு நாம் தொடர்புடையவர்களாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். இங்கே ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 44ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் தேவன் சொல்லுகிறார், நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும் தானே, என்னை தவிர வேற தேவன் இல்லை. நான் முந்தினவர். அது என்ன முந்தினவர் பிந்தினவர்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா தீர்க்கன் அதிகமாக இயேசுவை பற்றி சொல்லியிருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே முந்தின இயேசு பிந்தின இயேசு என்று பார்க்கலாம். நான் முந்தினவர் பிந்தினவர் அப்படின்னு சொல்கிறார். எப்பவுமே பிந்தினது ரொம்ப மேன்மையானது, மகிமையானது. அதைத்தான் வேதம் ரொம்ப அதிகமாய் சொல்லுகிறது. முந்தினது பிந்தினதற்காக ஆயத்தம் செய்வது. முந்தினது பிந்தினதற்காக ஆயத்தம் செய்வது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நான் பெற்றுக்கொள்ளப் போகிறது, நான் சாதிக்கப் போகிறது, அது இனி வரப்போகிறது, அது பிந்தினது. நான் அதற்காக ஆயத்தம் செய்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே தான் இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் இருந்த நாட்களில் எனக்குள்ளே அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை இருக்கிறது என்பதை வெளிப்படையாக இயேசு சொன்னார். இயேசு மரணத்துக்குரியவர் அல்ல, அவர் உயிர்த்தெழுதலுக்குரியவர். என் ஜீவனை நான் கொடுக்கவும் அதை எடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு என்று இயேசு சொன்னார். ஆண்டவர் இயேசுவுக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே இயேசு கிறிஸ்துவின் இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை எப்படி நாம் நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் அனுபவிப்பது என்பதை உங்களோடு ஒரு சில உதாரணங்களோடு உங்களோடு நான் கலந்து கொள்ள அதை வாசிக்க விரும்புகிறேன். உங்களுக்கு 28 1 10 வரைக்கும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து வல்லமையாக அங்கே சொல்லியிருக்கிறது. தேவதூதன் எப்படி வந்தான், கல் எப்படி புரண்டது, இயேசு உயிர்த்தெழுந்த அந்த மகத்துவத்தை குறித்து அங்கே சொல்லியிருக்கிறது. அங்கேயும் ஸ்திரீகள் அங்கே போய் முதலாவது அதை சந்தித்தார்கள் என்று சொல்லியிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இயேசுவின் உயிர்த்தெழுதலின் மகிமை இயேசு பிறந்தது போல அல்ல. இயேசு பிறக்கும்போது இருந்த மாதிரி இல்லை, இயேசு உயிர்த்தெழும்போது.
எல்லாருக்கும் இயேசு முடிந்து விட்டார். ஆனால் அப்படி இல்லை. இயேசு கிறிஸ்து மகிமையாய் உயிர்த்தெழுந்தார். ஆமென். அதுதான் ரொம்ப ஷாக்கிங் நியூஸ் எல்லாருக்குமே. இன்னைக்கு ஈஸ்டர் என்ற பெயரில் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை உலகம் முழுவதும் உலகத்தில் அதிகமானோர் கொண்டாடுகிற 2 முக்கியமான பண்டிகை, ஒன்று கிறிஸ்துவின் பிறப்பு, இன்னொன்று கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னும் பெருக வேண்டும். அநேகர் இந்த உயிர்த்தெழுத வல்லமையை அவர்கள் சந்திக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் அந்த உயிர்த்தெழுகிற அந்த காரியங்கள், இயேசு முந்தின இயேசு பிந்தின இயேசு, முந்தினவர் பிந்தினவர், நான் முந்தினவராயும் பிந்தினவராயும் இருக்கிறேன் என்று ஏசாயா 44:6 சொல்லியிருக்கிறபடி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்பொழுதுமே இந்த காரியம் மிக முக்கியமானது. சில உதாரணங்களோடு நான் உங்களுக்கு இதை விளக்கி சொல்ல நான் விரும்புகிறேன். என்னுடைய வாழ்க்கையில் இந்த உயிர்த்தெழுதலின் இந்த வல்லமையை, இந்த மகத்துவத்தை நான் அனுபவிக்க நிறைய சந்தர்ப்பங்கள், வாய்ப்புகள் இருக்கிறது. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன். அவருடைய சகோதரரின் மகன் லோத்து, அவன் தன்னுடைய பிள்ளையாக அவனை வளர்த்து அவனை உருவாக்கி, அதற்கு பிற்பாடு பிரிந்து போக வேண்டிய நேரம் வந்த பொழுது லோத்துவுக்கு நீ பிரிந்து போகலாம் என்று ஆபிரகாம் சொல்ல, அவன் சோதம் கொமராவை தெரிந்து கொண்டு, யோர்தானின் சமபூமியை தெரிந்து கொண்டு, அது சோதம், அது பாவத்தின் இருப்பிடம், அதுதான் அந்த நகரத்தை அவன் தெரிந்து கொண்டான். அந்த நகரத்தில் ஒரு சம்பவம் நடந்தது. ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 14, 15, 16 அதை கேளுங்கள். தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிராம் கேள்விப்பட்ட போது அவன் தன் வீட்டில் பிறந்த கைப்படிந்தவர்களாகிய 318 ஆட்களுக்கும் ஆயுதம் தரிப்பித்து தான் என்னும் ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்து ராக்காலத்தில் அவனும் அவன் வேலைக்காரரும் பிரிந்து பவுஞ்சிகளாய் அவர்கள் மேல் விழுந்து அவர்களை முறியடித்து தமஸ்குவுக்கு இடதுபுறமான ஓபா மட்டும் துரத்தி சகல பொருட்களையும் திருப்பி கொண்டு வந்தான். தன் சகோதரனாகிய லோத்தையும் அவனுடைய பொருள்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் திருப்பி கொண்டு வந்தான். சகலம் போயிடுச்சு, அவ்வளோதான் அப்படின்னு இருந்ததை அவன் திருப்பி கொண்டு வந்தான். இதுதான் உயிர்த்தெழுதல். நீங்கள் நன்றாக கவனிக்கணும். எதுவுமே தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தோல்வியாகவே இருக்கக்கூடாது. தோல்வி ஜெயமாக மாற வேண்டும். இதை நீங்கள் யோசிக்க வேண்டும். ஒரு தோல்வியான சம்பவம் நடக்குதுன்னா, சாத்தான் பிசாசு கிரியை செய்தால், எதிரிகள் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்தால், பாவம் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்தால், பாவத்தின் மேலுள்ள வாஞ்சை நம்மில் இருந்து அது கிரியை செய்தால், அதனால் நாம் ஒரு நஷ்டத்தை, ஒரு தோல்வியை நாம் சந்தித்து அதில் போகும்போது, இதுதான் நமக்கு நியமிக்கப்பட்டது என்று அதில் உறுதியாக இருந்து விடக்கூடாது. இதுதான் தலைவிதி. லோத்து என்ன நினச்சிருப்பான்? அவ்வளோதான், நம்ம சித்தப்பாவை விட்டு பிரிஞ்சு வந்தது தப்பு, நம்ம ஆபிரகாம் மட்டும் பிரிஞ்சு வந்திருக்கக்கூடாது, அவர் வளர்த்து நம்மளை ஆளாக்கி அவர்கிட்டே பிரச்சனை பண்ணிட்டு பிரிஞ்சு வந்தோமே, நமக்கு இப்படித்தான் என்ன செய்கிறது? பொண்டாட்டியை பார்த்து சொல்லியிருப்பான், என்ன நீ சொல்லி தான் எங்கள் சித்தப்பாவை நான் பகைச்சேன் அப்படின்னு இருப்பான். எங்கே இருக்குது பைபிள்லன்னு கேட்கக்கூடாது. ஏன்னா எப்போவுமே ஒரு காரியம் செய்யணும்னா பொண்டாட்டி ஆலோசனை முக்கியம் தானையா? என்ன இன்னைக்கு மட்டுமா? அன்னைக்கு நான் யார் பொண்டாட்டி ஆலோசனையை கேட்காம ஏற்று நிற்கிறானோ அந்த வீட்டில் நிம்மதியே இருக்காது நிறைய விஷயத்தில். ஆனால் அதனால தான் தேவனே சொன்னார், சாராள் உனக்கு என்ன சொல்கிறாளோ அதுபடியே செய் அப்படின்னார். என்ன பாஸ்டர் சொல்கிறீங்க? எங்கள் வீட்டில் நேர்மாறாக இருக்குது,
நான் வீட்டுக்கு போன உடனே அவருக்கு இதை கொஞ்சம் அழுத்தி சொல்கிறேன் அப்படின்றீங்களா? அதை விட்டுருங்க. இப்போ என்னுடைய போதனை அது அல்ல. இப்போ இதுதான் தலைவிதி நமக்கு வந்துருச்சு. நம்ம சோதமில் போய் கல்தேருடைய தேசத்தில் போய் சிறப்பாக வாழலான்னு நினச்சோம். ஆனால் என்னமோ அவ்வளோதான், இந்த மாமலைக்கர் பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. என்னமோ அவனுங்க என்ன செய்கிறானுங்களோ அப்படி தான் இருந்திருப்பான். அவனுக்குள்ள ஒரு உயிர்த்தெழுதலின் அந்த சிந்தை இல்லை. நிறைய பேருக்கு அந்த உயிர்த்தெழுதலின் சிந்தை இல்லை. இதிலிருந்து மீண்டு வரும் ஒரு சிந்தை யாருக்கும் இல்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாதா? ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்லுகிறேன். 80ஆம் வருடம் நான் நினைக்கிறேன். ஆமாம், 82ஆம் வருடத்தில் ஜெக்கி பிறக்கிறதுக்கு முந்தி நானும் என் மனைவியும் திண்டிவனத்தில் நடக்கிற என்னுடைய மனைவியுடைய கசின் சிஸ்டருடைய விவாகத்திற்கு இங்கேருந்து புல்லட் மோட்டார் சைக்கிளில் நாங்கள் போனோம். அங்கே போய் கல்யாணத்தை முடிச்சுட்டு ராத்திரி இங்கே தங்குங்க, ராத்திரி போகாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் என்ன சொன்னேன், இல்லை போயிடுவோம் அப்படின்னு. மதுராந்தகத்துக்கும் திண்டிவனத்துக்கும் இடையில் ஒரு 2 பிரிட்ஜி பக்கத்தில் வரும். அதில் ஒரு இடத்துல செயின் டக்குன்னு அறுந்துச்சு. டக்குன்னு ஒரு சத்தம் கடிச்சு பார்த்தா செயின் கட் ஆயிடுச்சு. எப்போவுமே அந்த பைக்கில் போகிறவங்க செயின் லிங்க் ஒன்று ஸ்பேராக வச்சுருப்பாங்க. நான் வச்சிருக்கலை. அப்போது என்னுடைய மனைவி பயப்படுறான். எப்போ டைம் என்னன்னா ராத்திரி 11:30 மணி. இருட்டாக இருக்குது, இந்த பக்கம் அந்த பக்கம் இருட்டாக இருக்குது ஜனம். அந்த இருட்டுக்குள்ளே இருந்து ஒரு குடிகாரன் வரான். அவ்வா அவனை பார்த்து பயப்படுறான். நான் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். எனக்கு ஒன்று, நம்ம இங்கே இருக்க போகிறதில்ல. எனக்குள்ளே ஒரு எண்ணம் இருந்துச்சு, நம்ம இங்கே இருக்க போகிறதில்ல, நம்ம இங்கேருந்து போயிடுவோம். ஆனால் அதுக்குரிய நிலைமை இல்லை. அங்கே அதுக்குரிய நிலைமே இல்லை. ஏன்னா செயின் கட் ஆகிடுச்சு, லிங்க்கு இல்லை. ஒரு லிங்க்கு கட்டாகி எங்கேயோ விழுந்துருச்சு. எக்ஸ்ட்ரா ஒரு லிங்க் இருந்தால் அதை போட்டு மாட்டி கிளிப் போட்டு திரும்ப ஓட்டிகிட்டு போகலாம். ஆனால் அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் எனக்குள்ளே ஒரு எண்ணம் இருக்குது, நம்ம இங்கே இது இருக்க போகிறதில்ல, நம்ம போயிட போகிறோம், நம்ம போயிடுவோம். பக்கத்தில் செங்கல்பட்டு, அங்கே போயிட்டோம்னா எல்லாம் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு இருக்குது. இவன் வேற குடிகாரன் என் மனைவிட்டு பேச வரான். இப்போ ராத்திரி 11:30 மணி இருட்டில். அவள் பயந்து இந்த பக்கம் எங்கே எங்கே நிற்கிறான். அவனை கொஞ்சம் துரத்தி விட்டுட்டு திரும்ப வீலை கழட்டி கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் தள்ளி அந்த லிங்க் இல்லாமல் ஒரே ஒத்த லிங்கில் 2 பக்கம் இருக்கிற லிங்கை ஒரு பக்கம் அழுத்தி மாட்டிட்டேன். இது டபுள் பக்கம் ஒரிஜினல் செயினையே அறுத்த வண்டி. இது ஒத்த பக்கம்தான் மாட்டிக்கிட்டு இருக்குது. எப்படி போகும்? என் மனைவி அதில் அவளை ஏற்றிக்கிட்டு செங்கல்பட்டு வரைக்கும் அந்த வண்டியில் தான் வந்துட்டேன். அது எப்படின்றத நான் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, எனக்கு ஏற்பட்ட அந்த இக்கட்டான சூழ்நிலையில் இரவெல்லாம் அங்கே கடந்திருக்கணும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் எதிர்க்க மோட்டர் சைக்கிளில் வந்தார். அவரும் புல்லட் மோட்டர் சைக்கிளில் வச்சுருக்கார். அவர் என்ன ஹெட்லைட்டில் பார்த்துட்டாரு. பாஸ்டர் நிற்கிறார் அப்படின்னு. என்ன பாஸ்டர் அப்படின்னு. ஐயோ, நீங்கள் செயின் லிங்க் வச்சுருக்கலையா அப்படின்னார். இல்லை, நீங்களும் புல்லட் தானே வச்சுருக்கீங்க, உங்கள் இதில் இருக்கிறத எடுத்து கொடுங்கன்னு. என்கிட்டையும் இல்லைன்ட்டார். என்ன செய்யன்னு தெரியலன்னு அவர் போயிட்டாருங்க. இதுதான் மனுஷர். நம்முடைய இக்கட்டில், நம்முடைய தவிப்பில், நம்ம சந்திக்கிற ஒரு இக்கட்டான ஒரு நேரத்தில் எனக்குள்ளேயே கிரியை செய்கிற அந்த ரெசுரக்ஷன் ஃபெய்த்து, நான் இதிலிருந்து மீண்டுடுவேன், இதிலிருந்து நான் விடுபடுவேன்,
இதிலிருந்து நான் வென்று கரையேறுவேன் அப்படின்ற ஒரு ஃபெய்த். அதுதான் இந்த உயிர்த்தெழுதலின் விசுவாசம். அது இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டம்தான். என்ன சொல்லுவேன், இல்லைம்மா இன்னைக்கு போக முடியாதும்மா, இப்படி அறந்துருச்சு, லிங்க் இல்லை, இங்கே தான் இருக்கணும், நாள் பூரா நம்ம அப்படியே இருப்போம், பகலில் யார் வர்றாங்கன்னு பார்ப்போம், அப்படி ஒரு மாதிரி நெகட்டிவாக பேச வேண்டியது வந்திருக்கும். எந்த சூழ்நிலையிலும் கிறிஸ்தவ மக்கள், இயேசுவை விசுவாசிக்கிற நீங்கள், அவரை ஆராய்த்து கொண்டிருக்கிற நீங்கள், எந்த இக்கட்டில் நீங்கள் கடந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தாலும் இதுதான், ஒன்றும் செய்ய முடியாது, அப்படி பேசவே கூடாது. அதிலிருந்து ஒரு மீண்டு வருகிற ஒரு உயிர்த்தெழுதல் இருக்கிறது. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏதாவது ஒரு வழியை அவர் நமக்கென்று உண்டாக்குவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதாவது தப்பிக்கொள்ளும்படி போக்கை உண்டாக்குவார். அப்படி இருக்கா வசனம் இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் நினைக்கிறேன் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் இருக்குதா, அதில் மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேடுகிறது இல்லை, என்ன, அதிலிருந்து தப்பிக்கொள்ளும்படி போக்கை உண்டாக்குகிற தேவன். என்ன நல்லா கவனிங்க, நிச்சயமாக இயேசு கிறிஸ்து கல்லறைக்குள் இருக்க போகிறதில்லை. என்னதான் இவங்க அந்த கல்லை சீல் போட்டு காவல் காத்து முட்டு கொடுத்து அந்த கல்லை அசைக்காதபடிக்கு என்ன செய்தாலும் அவங்களுக்கு அது முடியறதில்ல. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வல்லமைக்கு முன்பு எதுவுமே நிற்காது. இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் இயேசு சொல்லுகிறார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அப்படின்னா உனக்கு ஒரு நம்பிக்கை. அந்த அம்மா உடனே சொல்லுது, ஆமாம் உயிர்த்தெழுதலின் நாளில் உயிர்த்தெழுதல். அது இல்லைம்மா, இப்போ ஒரு உயிர்த்தெழுதல் இருக்குது அப்படின்றத அவர் சொல்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. நிச்சயமாக தேவன் நம்மை மீட்டு அப்படித்தான். இந்த ஆபிரகாமுக்கு யுத்தமெல்லாம் செய்து பழக்கம் கிடையாது. இப்போ லோத்தை பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு உடனே போயிட்டு போகிறான், தொலைஞ்சு போகிறான், நம்மளை விட்டு போனாம்ல, அனுபவிக்கிட்டோம் அப்படின்ட்டு இல்லாமல் அவனுக்குள்ளே அந்த ஃபெய்த்து, அந்த பவர் ஆஃப் ரெசுரெக்ஷன் அவனுக்குள்ளே இருந்தது. ஏன்னா தேவனோடு தொடர்புள்ளவன். அது விசுவாசத்தில் அவன் நினைக்கிறான், மீட்டு கொண்டு வந்துடலாம், அவனை திரும்பவும் கொண்டு வந்துடலாம். போனான், அவ்வளோதான். இல்லாமல் அவன் குடும்பத்தை, அவனை சார்ந்தவங்க, அவனுடைய பொருளை எல்லாத்தையும் திருப்பிக்கிட்டு வந்துடலாம் அப்படின்ற ஒரு ஃபெய்த்து, அதுதான் ரெசரக்ஷனுங்க, அதுதான் உயிர்த்தெழுதல். உங்களுக்குள்ளே இயேசு இருந்தால் இந்த உயிர்த்தெழுதலின் விசுவாசம் உங்களுக்குள்ளே இருக்கும். இல்லாவிட்டால் ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி நெகட்டிவ் கன்ஃபர்சிங் அவிசுவாச அறிக்கையை நீங்கள் செய்து கொண்டிருப்பீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன செய்யலாம்னு பார்த்தான், வேலைக்காரவங்களாம் கூப்பிட்டான். பார்த்தான், மொத்தம் 318 வேலைக்காரவங்க இருந்தாங்களாம் அவனுக்கு. பெரிய பண்ணையாருங்க அவன். ஏன்னா சீமானாக இருந்தான்னு சொல்லியிருக்குல்ல, 318 வேலைக்காரர் கையில் என்னெல்லாம் இருக்குது பாருங்கடா. நான் கட்டப்பாறை 2-3 கிடக்குது, அப்புறம் மண்வெட்டி கிடக்குது, அரிவாள் கிடக்குது, நம்ம வயலில் அறுக்கிற அரிவாள்லாம் நிறையா கிடக்குது. எல்லாம் ஆளுக்கு கையில் கிடைக்கிறதெல்லாம் எடுத்துக்க போகலாம். யுத்தத்துக்கு போகிறவங்க மூஞ்ச பார்த்தீங்களா? ஏன்னா நம்மக்கிட்ட என்ன வெப்பன் இருக்குது, நம்மகிட்ட என்ன ஆயுதம் இருக்குது, எதை வச்சு நம்ம ஜெயிக்கலாம்? என்ன இருக்குதோ அதை வச்சு ஜெயிக்கலாம். நம்மகிட்ட என்ன இருக்குதோ அதை வச்சு ஜெயிக்கலாம். கர்த்தாவே, இந்த பிரச்சனையிலேருந்து வரணும்னா எனக்கு ஒரு புது வரம் வேணும், அதனால் 40 நாள் உபவாசம் இருக்க போகிறேன்னா அதிலே செத்து போயிடுவேன் நீ இல்லை. அப்போ என்ன இருக்குதோ அதை வச்சே நமக்கு வெற்றியை தர வல்லவராக இருக்கிறார். கிதியோன்ட்டு அதை தான் சொன்னார். என்ன பார்த்துக்கிட்டு இருக்கிற, உனக்கு என்ன இருக்குது, உனக்கு இருக்கிற பலத்தோட போ, நானில் சொல்கிறேன், நான் உன் கூட வர்றேன், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா அப்படி சொல்கிறார். இதில் என்னன்னா ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது, இந்த விசுவாசம், இந்த உயிர்த்தெழுதலின் அந்த ஃபீலிங், அந்த உணர்வு இருக்கிறவங்களுக்கு தான் இந்த ஃபெய்த் வரும். இல்லைன்னா மற்றவங்களாம் என்ன சொல்லுங்க, அவ்வளோதான், அப்படி தான் இப்படித்தான்வாங்க.
இப்போ பாருங்கள், அனைவரையும் மீட்டு கொண்டு வந்தான். அதில் என்ன சொல்லியிருக்குன்னா, போய் அவங்க மேலே என்ன செய்தானா, என்ன அதில் என்ன சொல்லியிருக்கு 15ஆம் வசனத்திலையா, ராக்காலத்தில் அவனும் அவன் வேலைக்காரரும் பிரிந்து பவுஞ்சிகளாய் அவர்கள் மேல் விழுந்து அவர்களை முறிய அடித்து தமஸ்குவுக்கு ஓமா மட்டும் துரத்திட்டு அவங்க எல்லாரையும் மீட்டு கொண்டு வந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ லோத்தை பிடித்து கொண்டு போனார்கள், மாட்டிக்கொண்டான், அவ்வளவுதான் அப்படின்று இருந்ததுக்கு திரும்ப உயிர் கொடுத்த தேவனுடைய வல்லமை, விசுவாசம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் இந்த நாட்களில் நீங்கள் தோல்வியில் உங்கள் காரியங்களில், பிஸ்னஸாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய எஜுகேஷனாக இருக்கலாம், அல்லது உங்கள் ஃப்யூச்சராக இருக்கலாம், அல்லது உங்கள் மேரிட்டல் லைஃப்பாக இருக்கலாம், ஏதாவது ஒன்று உங்கள் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பாக இருக்கலாம், உங்களுக்கு அதிலிருந்து ஒரு உயிர் மீட்சி இருக்கிறது என்பதை இன்றைக்கு நீங்கள் விசுவாசித்து அந்த விசுவாசத்தோடு செயல்பட வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்படித்தான் பெரிய வெற்றியை கண்டிருக்கிறார்கள். ஒரு சில உதாரணங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ பாருங்கள், ஆபிரகாமுக்கு தேவன் சொன்னார், உன் மகனை மேலே கொண்டு வா, மோரியா மலையில், நான் குறித்த மலைக்கு, மோரியா தேசம் போய் நான் குறித்த மலையில் ஈசாக்கை பலி செலுத்து அப்படின்னு சொன்னார். சரி, நான் உடனே ஓகே அப்படின்ட்டார். யாருக்கிட்டையும் ஆலோசனை இல்லை, பொண்டாட்டிக்கிட்டலாம் சொல்லலை, சாராமாட்டெல்லாம் சொல்லியிருந்தா அவ்வளோதான் கதை. அதனால் அவன் பாட்டு கிளம்பிட்டான். வேலைக்காரெல்லாம் கூட்டிகிட்டு எங்கேயோ டூர் போகிற மாதிரி கிளம்பிட்டார். ஈசாக் கூட்டிகிட்டு குறித்த மலைக்கு வந்துச்சு. மலையை கண்டுபிடிக்க 3 நாள் ஆச்சு. 3ஆம் நாளில் அவர்கள் மலையில் ஏறினாங்க. ஏறும்போது அவர் சொல்கிறாரு, நாங்கள் மேலே போய் பலி செலுத்திட்டு நாங்கள் திரும்பி வருவோம் அப்படின்னு அவர் சொன்னார். அவருக்கு என்ன இருந்துச்சு? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, என் மகன் மரித்து போவான், அவனுக்கு அதோட முடிவடைந்து விடும், என்னமே நான் மட்டும்தான், என்னமே நானும் சாராளும் தான் அப்படின்ற ஒரு எண்ணமே அவனுக்குள்ளே இல்லை. அப்படி எண்ணமே இல்லை. அதுபோல் நடந்தது பாருங்கள். பலிபீடத்தில் தூக்கி வைக்கப்பட்டாலும் அவன் திரும்ப வருகிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அனுபவம் தான் விசுவாசிகள் கவனமாக இருக்கணும். எந்த காரியத்திலேயும் தேவன் நம்மை தோற்று போக விடமாட்டார். நாம் தோற்று கொண்டே இருக்கிறோம் நாம் அப்படின்னு சொன்னால் அந்த கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் அந்த மகத்துவத்துக்குள்ளே நீங்கள் இன்னும் வரலன்னு அர்த்தம். எப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டீர்களோ, இயேசு தம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை எங்கேயோ வச்சுட்டு உங்களுக்குள்ளே வந்து அவர் பவர்லெஸ்ஸாக இருக்கிறார். அப்படி இல்லை, நிச்சயமாக அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். இன்னொரு காரியம் கூட உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள். தாவீது வாழ்க்கையில் நடந்தது. 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தில் அது இருக்கிறது. 1 முதல் 19 வசனம் வரைக்கும் இருக்குது. இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும், அதனால் சொல்கிறேன். தாவீதின் வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு உயிர்த்தெழுதலை பாருங்கள். அவன் யுத்தத்துக்கு போயிருந்தான். அதுக்கு பிற்பாடு அவன் யுத்தத்திலிருந்து திரும்பி வந்து விட்டான், அவனும் அவனுடையவர்களும். சிக்லாக் என்கிற இடத்துல அவர்கள் குடியிருந்தார்கள். சிக்லாக் என்கிற இடத்துல அவர்கள் குடியிருக்கும்போது குடும்பமாக எல்லாரும் அவரோடு சேர்ந்த 400 பேர் மற்ற எல்லாரும் குடியிருந்த போது அவர்களுக்கு திரும்பி வந்து பார்க்குறப்போ ஒருத்தரையும் காணும், வெறும் கூடாரம் தான் இருக்குது. எல்லாரையும் அமலேக்கியர் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. என்ன கவனிங்க, இங்கே அந்த வசனங்களை வாசித்து பாருங்கள். எல்லாரும் தங்களுக்கு பலன் இருக்கும் மட்டும் அழுதாங்களாம். பலன் இருக்கு மட்டும் அழுதாங்களாம். ஐயோ இப்படி நடந்துருச்சே, ஐயோ இப்படி நடந்துருச்சே, என்ன செய்ய. அங்கே ஒரு ஆசாரியன் குமாரன் இருந்தான், அவங்ககிட்ட ஏபோத் இருந்தது, அதை கொண்டு வா அப்படின்னு தாவீது நல்லா அழுது முடிச்சுட்டு, அப்போ அவருக்குள்ளே இருக்கிற அந்த ஃபெய்த், அப்போது கொண்டு வான்னு சொல்லி தேவனிடத்தில் விசாரிக்கிறான். அந்த ஒரு வசனம் நான் வாசிக்க விரும்புகிறேன். என்ன
ஆண்டவரத்தில் கேட்குறான் பாருங்க. 13ஆம் வசனம். தாவீது அவனை நோக்கி, இல்லை அது இல்லை, அந்த வசனம் இருக்குல்ல, தேவனை நோக்கி நான் நான் போகலாமா, முதல்ல அவர்களை பின்தொடர்ந்து போகலாமா, திருப்பிக் கொள்வேனா? தேவன் என்ன சொல்லுகிறார்? அது 3 நாளைக்கு முன்னே எல்லாரையும் கொண்டு போயிட்டான். அவன் எங்கே வச்சிருப்பான்னு தெரியாது. அதனால் அதெல்லாம் கிடையாது. இனிமேல் நீ உன் லைஃப்பை பார்த்துக்கிடணும் அப்படிலாம் சொல்ல மாட்டாருங்க. தாவீதுக்கு சொல்லாதவர் உங்களுக்கு மட்டும் சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். கர்த்தர் சொன்னார், நீ போ, எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வாய் அப்படின்னு சொன்னார். ஆமென். அதுபோல் தாவீது ஒரு நம்பிக்கை இல்லை. திரும்ப தன்னுடைய மனைவி பிள்ளைகளை, தன் சக மனிதர்களுடைய மனைவி பிள்ளைகளை, அவர்களுடைய மிருக ஜீவன்களை மீட்டு கொண்டு வருவேன் என்று நம்பிக்கை அவனுக்கு இல்லை. ஏன்னா ஒரு எவிடன்ஸும் இல்லை, ஒரு 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 க்ளூ கூட அவனுக்கு இல்லை. எப்படி போகிறதுனே தெரியல. அப்படி இருக்கிற நேரம் நமக்கு ஒரே வழி நம்முடைய ஆண்டவர் இயேசு. எந்த இக்கட்டான நேரத்திலும், எந்த சோர்வான நேரத்திலும் நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள், ஆண்டவரே இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் என்ன இதிலிருந்து நான் மீண்டு வர்றதுக்கு இஸ் தேர் எனி ஹோப்? ஏதாவது நம்பிக்கை இருக்கா? நான் போக முடியுமா அப்படின்னு தேவன் அங்கே போ, அதை எடுத்துக்க, இங்கே போ, இதை எடுத்துக்க, எல்லாத்தையும் ஒன்றும் கொடுக்கல. அவனுக்கு ஒன்றும் கொடுக்கல. போனார். நீ திருப்பிக்கிடுவே, போ. ஃபெய்த்து தான், விசுவாசம்தான். என் தேவன் சொல்லிட்டாரு, என்கிட்ட ஒன்றும் இல்லை, இருந்தாலும் அவர் நிச்சயமாக எனக்கு எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ள எனக்கு அவர் கூட இருப்பார் என்று நம்பி அவன் புறப்பட்டான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவங்க எல்லாம் போய்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு தடையும் தெரியல. ஆனால் ஒரு எகிப்திய உயிருக்கு போராட்டிட்டு கிடக்கிறத அவங்க பார்த்தாங்க. ஏன்னா அந்த கூட்டத்தில் உள்ள ஒருவன் தான் அவன். அவனை எழுப்பி கேட்டப்போ, அவனுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து அவனை கெதியாக்கி அவனை கேட்டப்போ அவன் சொல்லிட்டான், என்ன நீங்கள் மாட்டி விட்டுறாதீங்க எஜமான்கிட்ட, எனக்கு தெரியும், வாங்க கூட்டிகிட்டு போகிறேன்னு. அவங்க அமலேக்கியர்களெல்லாம் தாங்கள் அடித்த கொள்ளையடித்த வைகளை வைத்து கொண்டாடி கொண்டிருக்கும் போது தாவீதும் அவனோடு கூட இருக்கிறவர்களும் அவன் மேல் விழுந்து அவர்களை ஒரு பொருளை கூட அவங்க விடாமல் எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வந்தான். அப்படி இருக்கு இல்லைங்களா? என்ன சகலத்தையும் என அவன் கொள்ளையடித்து கொண்டு போன, அவர்கள் கொள்ளையடித்து கொண்டு போன எல்லாவற்றிலும், சிறியதிலும் பெரியதிலும், குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறையாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான். இது எதுக்காக பைபிளில் எழுதியிருக்கு? இதுக்கு எதுக்காக பைபிள் எழுதியிருக்கு? ஒரு கதை வாசிக்கிறதுக்கா? எல்லாரும் கவனிங்க, ஒரு கதை வாசிக்கிறதுக்காக இது எழுதியிருக்கு இல்லைங்க. ஒரு பெரிய மேன்மைக்காக, நமக்குள்ள ஒரு ஒரு இந்த மாதிரி ஒரு அபியாசம் வர்றதுக்காக. நம்மகிட்ட ஆண்டவர்கிட்ட கேட்டால் என்ன சொல்கிறாரு? கர்த்தர் என்ன சொல்கிறாரு? உன்னால் முடியாதுப்பா அப்படி. எனக்கு ஒரு நாளும் அப்படி சொல்ல மாட்டேங்கிறார். இது நடக்காது, இது அப்படி இல்லை, அப்படி சொல்ல மாட்டேங்கிறார். ஆகும், நீ செய்வ அப்படிங்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அப்படி ஒரு எபிலிட்டிலாம் இல்லையே, நான் இருக்கிறேன்ல உனக்கு, அப்புறம் என்ன அப்படி என்று உற்சாகப்படுத்துகிறாள். உண்டா இல்லையா? உண்டா இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நமக்கு பலன் கொடுத்து நம்ம நடத்துவார். எதுவுமே கண்ணை கட்டி விட்டா மாதிரி இருக்கலாம். எதுவுமே ஒரு ஒரு உயிர்த்தெழுதலுக்குரிய, ஒரு திருப்பிக் கொள்ளுதலுக்குரிய, திரும்ப உருவாகக்கூடிய ஒரு எந்த சிம்டமே இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவாந்தர வெளியில் ஆறுகளை ஓட பண்ணுகிறவர், வனாந்தரத்தில் வழிகளை உண்டாக்குகிறவர், திக்கு தெரியாத இடத்துல அவர் நமக்கு திசை காட்டுகிறவர். நம்ம கூட இருக்கும்போது நிச்சயமாக நான் திரும்பவும் உயிரோடு எழும்புவேன். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திரும்பவும் அப்படியே இந்த வசனம் அது அப்படி எழுதியிருக்கு பாருங்களேன். எல்லாத்தையும் திருப்பிட்டு வந்தான் அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல. லிஸ்ட் அவுட் பண்ணுது பாருங்க. என்ன
எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைபடாம். உங்கள் பிள்ளைகளை உங்கள் குடும்பத்தில் என்ன சாத்தான் ஏதாவது செய்யணும்னு நினச்சா அவன் சில காரியங்களை செய்கிறான். பிள்ளைகள் வாழ்க்கையில் கிரியை செய்துறான். உடனே பெற்றோர், விசுவாசிகளாகிய பெற்றோர், தாவீதை போல கர்த்தரை விசுவாசிக்கிறவர்களாகிய பெற்றோர் கர்த்தர்ட்ட கேளுங்க, இது என்ன இந்த இக்கட்டு, இந்த சிக்கல், இதிலிருந்து எப்படி ஆண்டவரே? நிச்சயமாக கர்த்தர் துணை இருந்தார் என்றால் மனிதனால் கூடாதது தான் தேவனால் கூடும். அவர் நம் கூட இருக்கிறார். இதுதான் உயிர்த்தெழுதலின் வல்லமை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே நம்முடைய முந்தின வாழ்க்கை என்னன்னா, ஒரு உபத்திரத்துக்குள்ளே போகிறது, ஒரு மரணத்தை நோக்கி போகிறது, ஒரு தோல்வியை நோக்கி போகிறது, அவ்வளோதான். என்ன பண்ணுறது, தலைவிதி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கிற நேரத்தில் கர்த்தர் கூட இருந்து அதுக்கு ஒரு புது வழியை உண்டாக்கி அதை அப்படியே உயிர் மீச்சு கொடுத்து மகிழ்ச்சியாக சந்தோஷமாக திரும்ப கொண்டு வந்தாருன்னா என்னங்க, இயேசுவால் கூடுமா கூடாதா? நிச்சயமாக கூடும். ஆகவே அவர் சொல்லுகிறார், கடைசி நாளில் லாசர் எழும்புகிறது இல்லை, இப்போ ஒரு உயிர்த்தெழுதல் இருக்கிறது. இப்போ ஒரு உங்களுடைய சகோதரன் உயிரோடு வருவான், அவன் உங்களோடு வாழ்வான் என்கிறத காட்டி அந்த மாதிரி உயிரோடு எழுப்பினது போல அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை நம் கூடவே இருக்கிறது. இன்னொரு வசனம் நாம் வாசிக்கலாம், எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இதை கவனமாக கவனிக்க வேண்டும். இதிலும் ஒரு உயிர்த்தெழுதல் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாய் இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இவ்விடத்தில் சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முந்தின ஆலயத்தின் மகிமை, பிந்தின ஆலயத்தின் மகிமை. ஆலயம் என்பது இந்த இடத்தில் சபை குறிப்பிடாமல் தேவனை தொழுது கொள்ளுகிற ஆலய கட்டிடத்தை அது குறிக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. அதே ஆகாய் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள், அதன் பேரில் பிரியமாயிருப்பேன், அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு பிந்தின மகிமையை இந்த ஆலயம் காண வேண்டும். இந்த சபை ஒரு பிந்தின மகிமையை காண வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இதிலும் மேலான ஒரு மகிமையை காண வேண்டும். கர்த்தருக்கு அதுக்காக நம்ம பிரயாசப்படணும். ஆண்டவர் வல்லமையாக கிரியை செய்யணும். கர்த்தாவே, இந்த உயிர்த்தெழுந்த நாளில் எங்கள் தேவன் எங்களுக்கு முந்தினவரும் நீர்தான், பிந்தினவரும் நீர்தான். உம்மையின்றி வேறு தேவன் இல்லை. ஏசாயா 44:6. நான் முந்தினவரும் நான், பிந்தினவரும் நான் என்று சொல்லுகிறீர். முந்தின ஆலயம், பிந்தின ஆலயம் என்று சொல்லுகிறீர். பிந்தின ஆலயம் அதிக மகிமையாக இருக்கும் என்று சொல்லுகிறீர். உயிர்த்தெழுதல் ரொம்ப மகிமையானது. உயிர்த்தெழுதல் ரொம்ப மகிமையானது. இயேசு மிகவும் நல்லவர். இயேசு மிகவும் நல்லவர். மாம்சத்தில் வாழ்ந்த இயேசு, உயிர்த்தெழுந்த இயேசு என்று உம்மை இருவிதமாக நாங்கள் பார்க்கிறோம். இந்த இருவிதத்தில் உயிர்த்தெழுந்த இயேசுவை நாங்கள் மகிமையாக பார்க்கிறோம். மாம்சத்தில் வந்த எங்கள் இயேசு செய்ய வேண்டிய அத்தனையும் செய்து நீர் மரித்து அப்படியே போகாமல் திரும்பவும் உயிரோடு எழுந்தது போல மார்த்தாள் மரியாளை பார்த்து, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் என்றால் எவ்வளவு தோல்வி அடைந்தாலும் அவன் வெற்றி பெறுவான், எவ்வளவு நஷ்டமடைந்தாலும் அவன் லாபம் பெறுவான், எவ்வளவு முடிந்தது என்ற நிலைக்கு போனாலும் திரும்பவும் உயிர் பெறுவான், திரும்பவும் துளிர்த்து எழும்புவான் என்கிற அந்த உயிர்த்தெழுதலின் சத்தியத்தை எங்களுக்கு நீர் சொல்லியிருக்கிறீரப்பா. இந்த பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையில் அனுபவிக்கிற துன்பங்கள், கஷ்டங்கள், இது இப்படித்தான், இதில் தான் வாழ வேண்டும் என்ற அந்த உயிர்த்தெழுதலின் அந்த கிரியை இல்லாத செயலை விட்டு இன்றைக்கு இந்த உயிர்த்தெழுந்த நாளில் ஒவ்வொரு பேருடைய வாழ்க்கையிலும், ஒவ்வொரு பேருடைய ஜீவியத்திலும்
அவருடைய தொழிலிலும் அவருடைய குடும்பத்திலும் அவருடைய எஜுகேஷன்லேயும் அவர்களுடைய எல்லா ஃப்யூச்சர்லேயும் ஒரு ரெசுரெக்ஷன் உண்டாகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு உயிர்த்தெழுதலின் அந்த ஆசீர்வாதம் உண்டாகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்படி நீர் கிரியை செய்வீராக. கர்த்தருடைய வல்லமையான சுகமளிக்கும் வல்லமை, உயிர்ப்பிக்கும் வல்லமை, ஆசீர்வதிக்கும் வல்லமை, தோல்வியை ஜெயமாக மாற்றும் வல்லமை, கீழானதை நீக்கி மேலானதை உண்டாக்கும் வல்லமை, வாலு காலு கீழே என்றதை விட்டு தலையாக மாற்றுகிற தேவனே, நான் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவேன், நீ கீழாகாமல் மேலாவாய். நான் கீழே இருந்து கொண்டு இதுதான் என் வாழ்க்கை என்று நினைக்கிறவர்களை எல்லாரும் உயிர்த்தெழ பண்ணி தலையாக மேலாக உயர்த்துகிற எங்கள் உயிர்த்தெழுதலின் தேவன் இயேசு இந்த நாளில் எங்களோடு இடைப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய பிள்ளைகள், உம்முடைய பிள்ளைகள் இந்த உலகத்தில் இருக்கிற நாட்களில் தரித்திரத்தில் தான், கஷ்டத்தில் தான், வியாதியில் தான், துன்பத்தில் தான் வாழ வேண்டும் என்று அல்ல, அவைகள் வரும். அதிலிருந்து ஒரு உயிர்த்தெழுதலை எங்கள் தேவன் தந்து எங்களுக்கு வெற்றியை நீர் கொடுப்பீர். அல்லேலூயா. எங்களுக்கு ஒரு இன்ப கானான் இருக்கிறது, நிஜம்தான். பரலோகத்தில் எங்களுக்கு ஒரு இன்ப கானான் இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் பூமியில் எங்களுக்கு ஒரு கானான் இருக்கிறதப்பா. அதற்குள்ளே நாங்கள் பிரவேசிக்க வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எரிகோவில் நின்று விடக்கூடாது. கர்த்தர் அப்படி எல்லாருக்குள்ளேயும் நீர் கிரியை செய்து ஆசீர்வதித்து இந்த உயிர்த்தெழுந்த நாளின் செய்தியை எல்லாரும் அனுபவிக்க வேண்டும். தாங்கள் அனுபவிக்கிற துன்பத்தை நிலையானது என்று எண்ணிக்கொண்டிருக்கிறவர்களுக்குள்ளே உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை இறங்குவதாக. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், நீ மரித்தாலும் பிழைப்பாய் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி ஒரு உயிர்மீச்சு உண்டாகட்டும். இந்த பிள்ளைகளை ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வந்த நம்முடைய போதகரையும் ஆண்டவரையும் நாம் மகிமைப்படுத்துவோம். உங்கள் சந்தோஷமான கிரியைகளை எண்ணி நான் கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பார். உங்கள் எல்லாருக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக, நம்முடைய சபையின் சார்பாக இந்த உயிர்த்தெழுந்த நல்ல நாளில் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலின் ஆசீர்வாதத்தையும் வல்லமையும் வாழ்த்துதலையும் உங்களுக்கு சொல்லுகிறோம். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். கரம் உயர்த்தி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அற்புதமான காலை நேரத்தில் உம்மை ஆராதிக்க நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து உம்முடைய நாமத்தை உயர்த்த, உம்முடைய வார்த்தைகளை கேட்க, இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வல்லமைக்கு அடையாளமாய் உம்மை நாங்கள் கனப்படுத்த நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற பொருளாதார ஆசீர்வாதத்திலிருந்து கர்த்தருக்குரிய காணிக்கை, தசம பாகம், பொருத்தன காணிக்கைகளை உம்முடைய பிள்ளைகள் இன்றைக்கு இந்த ஆலயத்தில் விதைத்திருக்கிறார்கள். கொடுத்த ஒவ்வொரு கரங்களையும் கர்த்தர் நீர் பேர் பேராய் ஆசீர்வதியும். அவள் தேவைகளை அற்புதமாய் சந்தியும். ஆண்டவரே, இந்த மாதம் ஆண்டவர் அவனுடைய தேவைகளை காட்டிலும் நீர் கொடுக்கிற ஆசீர்வாதம் பல தேவைகளில் அவர்கள் மீதம் எடுக்கக்கூடிய, நிரம்பி வழிகிற மீதம் எடுக்கிற ஆசீர்வாதங்களை உம்முடைய பிள்ளைகளுடைய கையின் பிரயாசத்தினால் உண்டாகிற பொருளாதார ஆசீர்வாதம் உம்முடைய பிள்ளைகளுக்கு பல நன்மையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கட்டும். தேவன் நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதமும் வழி நடத்துதலும் உம்முடைய பிள்ளைகளுக்கு தொடர்ந்து உண்டாகட்டும். எல்லா கன மகிமை துதி ஸ்தோத்திரம் உமக்கே தருகிறோம். ஏற்றுக்கொள்ளும் மகிமை அடையும். இயேசு கிறிஸ்துவின் அன்புள்ள நாமத்தில் வேண்டி ஜெபம் செய்கிறோம் எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களும் நம் அனைவருடன் நிலைத்திருப்பதாக, ஆமென். எல்லாரும் இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.